ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் ஒரு சீக்கிரட்டாக ஒரு புதுசாக ஒரு அப்ளிகேஷன் ஒன்று இன்ஸ்டால் ஆகிருக்கு. இந்த அப்ளிகேஷனுக்கு ஒரு ஐக்கான் கிடையாது. ஸோ நம்மளுடைய ஹோம் ஸ்க்ரீனில் எங்கே பார்த்தாலும் இந்த அப்ளிகேஷன்ஸ் டிஸ்பிளே ஆகாது. இந்த அப்ளிகேஷன்ஸ் நார்மலாக என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி நம்மளுடைய மெனுவில் சில சப் மெனுவை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் குரோம்லையும் செப்பரேட்டாக இது கிரியேட் பண்ணி வச்சு. இதோட மெயின் ஒர்க் என்னன்னு கேட்டிங்கன்னா, மெனுவில் இருக்கக்கூடிய அந்த சப்மெனு நம்ம எந்தெந்த அப்ளிகேஷன் எல்லாம் அதிகமாக பயன்படுத்துகிறோம், எந்தெந்த டாப்பிக்கில் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்து நம்ம போய் பார்க்குறோம் அப்படிங்கிறது, நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷனில் என்னென்ன ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுறோமோ அதை எல்லாமே மானிட்டர் பண்ணுதுங்க. இதே அப்ளிகேஷன் இன்னொன்று சைலண்ட்டாக குரோம் ப்ரௌசரில் நம்ம எந்தெந்த வெப்சைட் எல்லாம் விசிட் பண்ணுறோம், அதில் நம்ம எதில் நம்ம ரொம்ப ஆர்வமாக இருக்கோம், எதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை கலெக்ட் பண்ணி நம்மளுக்கு விளம்பரங்கள் கொடுக்குதுங்க. இதனால நம்மளுக்கு பிரைவசிக்கு நிறைய பாதிப்பு இருக்கு. ஸோ அந்த புதுசாக இன்ஸ்டால் ஆகிருக்கிற அப்ளிகேஷனை நம்ம முழுசாக ஸ்டாப் பண்ண முடியுமா, ஆஃப் பண்ண முடியுமா, இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இது எப்படி டோட்டலாக ஆஃப் பண்ணுறது, வெப்சைட்டில் மானிட்டர் பண்ணுறதையும் ஆஃப் பண்ணுறது எப்படி, அப்ளிகேஷனில் மானிட்டர் பண்ணுறதை ஆஃப் பண்ணுறதும் எப்படி அப்படிங்கிறதான் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவை பொறுத்தளவில் ஒரே மொபைலில் சொன்னோம்னா போதும். ஏன்னா எல்லா ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் காமனாக இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் தாங்க. நீங்கள் எந்த ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருந்தாலும் சரி, அதில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த செட்டிங்ஸ்குள்ளே அப்படியே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா கூகுள் இருக்கும், கூகுளை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த கூகுளுக்குள்ள ஆல் சர்வீசஸ் இருக்கும், ஆல் சர்வீசஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா பிரைவசி அண்ட் செக்யூரிட்டிக்குள்ள ஆட்ஸ்ன்னு இருக்கும், அந்த ஆட்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த ஆட்ஸுக்குள்ள ரீசெட் அட்வர்டைசிங் ஐடி, டெலிட் அட்வர்டைசிங் ஐடி, இதுதான் இது நாள் வரைக்கும் இருந்தது. இப்போ வந்திருக்கிறதான் ஆட் பிரைவசி. இதுவும் மெனு மூலமாக நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? இதுவும் அந்த அப்ளிகேஷன் மூலமாக வந்திருக்கு. அந்த அப்ளிகேஷன் எப்படி டிசேபிள் பண்ணுறதுங்கிறத ஃபைனலாக பார்ப்போம். அந்த அப்ளிகேஷன் மூலமாக வந்திருக்கக்கூடிய இது சப் மெனு. ஸோ இந்த ஆட் பிரைவசியை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் ஆட் டாபிக்ஸ். ஸோ நீங்கள் எந்த அப்ளிகேஷனை பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறத பார்த்து அது உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறத கஸ் பண்ணுறதா இந்த ஆட் டாபிக்ஸோட வேலை. ஓகேங்களா? ஸோ தட் இந்த ஆட் டாபிக்ஸை கிளிக் பண்ணி அலோவ் ஆட் டாபிக்ஸ் இருக்கும், அதை டிசேபிள் பண்ணிடுங்க. இது மேலேயே கொடுத்துருக்கு பாருங்க. இதை படித்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்குமே புரியும். டாப் லெஃப்டில் இருக்கிற ஏரோ கீயை ப்ரெஸ் பண்ணி ஒன் ஸ்டெப் வெளியே வாங்க. அடுத்தது ஆப் சஜஸ்டட் ஆப்ஸ், இதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த ஆப் சஜஸ்டட் ஆப்ஸோட வேலை என்னன்னா, நீங்கள் அப்ளிகேஷனுக்குள்ள எந்த விஷயங்களை அதிகமாக பார்க்குறீங்க அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ரீல் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ரீலில் ஏதாவது ஒரு காஸ்மெட்டிக் ஐட்டம், ஒரு ஷாப்பிங் ஐட்டம் நீங்கள் அதிகமாக பார்க்குறீங்களா அப்படிங்கிறத அந்த மினிட்ஸ் முதல் கொண்டு கணக்கு வச்சு பார்க்குறது. அந்த மாதிரி நீங்கள் பார்த்து இவ்வளோ செகண்ட்ஸ் இது அதிகமாக பார்த்துட்டாங்க, ஒரு நிமிஷம் ரீலை இவர் 50 செகண்ட் பார்த்துட்டாங்க, அப்போ இவருக்கு இதில் அதிகமான விருப்பம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்றதுக்கு தான் இந்த ஆட் சஜஸ்டட் ஆடுங்கிறது. இந்த ஆப் சஜஸ்டட் ஆடுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அலோ ஆப் சஜஸ்டட் ஆட்ஸுங்கிறது எனேபிள் இருக்கும், டிசேபிள் பண்ணிடுங்க. டிசேபிள் பண்ணிட்டு டாப் லெஃப்ட்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணி ஒன் ஸ்டெப் வெளியே வாங்க. அடுத்தது ஆட் மெஷர்மெண்ட், அதை கிளிக் பண்ணிக்கங்க. நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணுறீங்களா, ஏதாவது அட்வர்டைஸ் மூலமாக நீங்கள் கிளிக் பண்ணி ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு, அப்போ எதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதோட அட்வான்ஸ்டு வெர்ஷனு, புதுசாக வந்திருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த ஆட் மெஷர்மெண்ட்டுங்கிறது. இந்த ஆட் மெஷர்மெண்ட்டுக்குள்ளே அலோவ் ஆட் மெஷர்மெண்ட்டுங்கிறது எனேபிள் இருக்கும், டிசேபிள் பண்ணிங்க. டிசேபிள் பண்ணிவிட்டு டாப் லெஃப்ட்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணி வெளியே வந்துடுங்க. ஸோ இது மெனு. இந்த மெனுவில் நம்ம டிசேபிள் பண்ணுறது மூலமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனில் நம்ம என்னென்ன செயல்கள் செய்கிறோமோ அது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேங்களா? அடுத்தது டோட்டலாக வெளியே வந்துட்டு உங்களுடைய குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு டாப் ரைட்டில் இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸ்குள்ளே ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே பாருங்கள் ஆட் ப்ரைவசின்னு இருக்கும், இதுவும் அங்கிருந்து ஒரு சப் பிரான்ச் மாதிரி கிரியேட் பண்ணதான், இதை கிளிக் பண்ணிக்கங்க.
இதுலேயும் நம்ம இப்போ என்ன பார்த்தோமோ அதே 3 டாப்பிக்கு இங்கேயும் இருக்கும் பாருங்கள். நம்ம கூகுளில் அப்ளிகேஷனில் பார்த்தோம், இது வெப்சைட்குள்ளே இருக்குது. ஸோ இங்கேயும் ஆட் டாபிக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஆட் டாபிக்ஸ்குள்ளே எனேபிள் இருக்கும், அதை டிசேபிள் பண்ணிவிட்டு டாப் லெஃப்ட்டில் இருக்கிற ஏரோ மார்க் கிளிக் பண்ணி வெளியே வாங்க. அடுத்தது அதுக்கு கீழே இருக்கிற சைட் சஜஸ்டட் ஆட்ஸையும் கிளிக் பண்ணிவிட்டு அதுலேயும் எனேபிள் இருக்கக்கூடிய இந்த சைட் சஜஸ்டட் ஆட்ஸையும் டிசேபிள் பண்ணிவிட்டு டாப் லெஃப்ட்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி வெளியே வாங்க. அடுத்தது ஆட் மெஷர்மெண்ட்டையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் மெஷர்மெண்ட் எனேபிள் இருக்கும், அதையும் டிசேபிள் பண்ணிவிட்டு டாப் லெஃப்ட்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி வெளியே வாங்க. ஸோ இது க்ரோம் ப்ரௌசரை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது. ஓகேங்களா, இதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு டோட்டலாக இதுலேருந்து வெளியே வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருந்தாலும் சரி, அந்த ஆண்ட்ராய்டு மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு மேலே சர்ச்சில் யூசேஜ்ன்னு டைப் பண்ணுங்கள். யூசேஜ் USAGE அப்படின்னு போட்டிங்கன்னா யூசேஜ் ஆக்சஸ்ன்னு வரும். அந்த யூசேஜ் ஆக்சஸை கிளிக் பண்ணிக்கங்க. அந்த யூசேஜ் ஆக்சஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் டாப் ரைட்டில் இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணி ஷோ சிஸ்டம் ஆப்ஸ்ன்னு வரும். அந்த ஷோ சிஸ்டம் ஆப்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இங்கே பாருங்கள், ஏடி ப்ரைவசி, இந்த ஐகான் தான், இந்த அப்ளிகேஷன் தான் புதுசாக இன்ஸ்டால் ஆனது. இந்த அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு எல்லாமே எனேபிள் இருக்குது. இதில் பாருங்கள் அலோடுன்னு இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு பர்மிட் யூசேஜ் ஆக்சஸை டிசேபிள் பண்ணிடுங்க. அப்போ இந்த மெயினையும் நம்ம ஆஃப் பண்ண போகிறோம், சப்பாக வந்திருக்கக்கூடிய அந்த மெனுஸையும் நம்ம ஆஃப் பண்ண போகிறோம். இது மூலமாக நம்மளுக்கு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரங்கள் நம்மளுக்கு தவிர்க்கப்படுது. நம்மளுடைய ஃபோன் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.